Praise the Lord. Coming into the next session, ஆக்சுவலாக நம்முடைய தொடரை முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்கு வந்திருக்கிறோம். We are going to talk about a very important issue that needs to be dealt with. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அதை நம்ம டீல் பண்ண வேண்டிய ஒரு காரியம். நம்மை முடக்கி போடக்கூடிய, நம்மை முன்னேறக்கூடாதபடிக்கு தடை செய்கிற, நம்மை பலவீனப்படுத்துகிற, நம்மை சரியாக சிந்திக்க விடாமல் நம்முடைய மைண்டையே அப்படியே சரியாக செயல்படக்கூடாமல் செய்கிற ஒரு நெகட்டிவ் இமோஷன், ஃபியர். This is something that we need to deal with in our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம டீல் பண்ணணும். We have to deal with it. இது பயம் என்ற காரியம் எப்ப முதல்ல வந்ததுன்னா, மனிதன் பாவம் செய்த பொழுது இந்த ஃபியர் எலமெண்ட் வந்துச்சு. Fear came when man first committed sin. நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று ஆதாம் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கலாம். It is an emotion that came after the fall. இந்த எதிர்மறையான ஆரோக்கியமற்ற உணர்வை நாம் டீல் பண்ண வேண்டும். கிதியோனின் சேனையில ஆண்டவர் 32,000 பேர் கூடியிருந்த பொழுது, when there were about 32,000 people gathered, 32,000 பேர் கூடியிருந்த பொழுது ஆண்டவர் பயப்படுகிறவர்களை நீ திருப்பி அனுப்பிவிடு. 3ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்திப்படுத்து என்றார். பயப்படுகிறவனை நீ கூட வச்சுக்கிடாத என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 32,000 பேர் கூடி வந்தாங்க, அதுல 22,000 பேர் போயிட்டாங்க. 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். Unhealthy fear will rob us of God's purpose and destiny. ஆரோக்கியமற்ற பயம் நம்மை தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே கொண்டு போக விடாமல் நம்மை தடை செய்யும். ஆண்டவர் பயன்படுத்த முடியாது பயப்படுகிறவர்களை. கோலியாத்தை கண்டு இஸ்ரவேலின் ராணுவம் பயந்தது. ஃபியர். பயமுறுத்தினார்கள். யாரு? கவர்மெண்ட்ல இருந்தவர்கள். யார? அப்போஸ்தலர்களை பயமுறுத்தி பேசக்கூடாது என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்துல, நோக்கத்துல பயப்படுகிறவர்களுக்கு இடம் இல்லை. தேவன் அவர்களை பயன்படுத்த முடியாது. பயப்படுகிறவர்களுக்கு, நல்ல கவனிங்க, பைபிள்ல பயப்படாதே 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 என்ற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வருகிறது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 366 முறை வருகிறது என்று பைபிள்ல. The phrase fear not appears 366 times in the Bible. 365 நாள் ஒரு வருஷத்துல, 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் இயர், 4 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு நாள் பயப்படாதே என்ற வார்த்தை அந்த நாளுக்கும் சேர்த்து சொன்னது போல இருக்கிறது. அந்த லீப் இயர்ல ஒரு நாள் 4 வருஷத்துக்கு ஒரு முறை பயந்துடக்கூடாது என்பதை போல இருக்கிறது. 366 முறை சொல்லப்பட்டது. பயப்படுகிறவர்கள் தேவனுடைய நோக்கத்திலே பயன்பட முடியாது. பயப்படுகிறவர்கள் தேவனுடைய திட்டத்திற்குள்ளே போவதற்கு அவர்கள்
ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். ஆண்டவரும் அப்படிப்பட்டவர்களை விரும்புவது இல்லை. 2 தீமோத்தேயு 1:7 2 Timothy chapter 1 and verse 7, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். God has not given us a spirit of fear but of power, of love and sound mind. நல்ல கவனிங்க. இந்த வசனத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிற காரியத்தை நன்றாக கவனியுங்கள். பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. பயம் இருக்கிற இடத்துல பலம் இருக்காது. சாரி am I saying it correct? Let me say it again. பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. பயம் இருக்கிற இடத்துல பலன் இருக்காது. பயம் இருக்கிற இடத்துல தெளிந்த புத்தி இருக்காது. ஆனா பயம் இல்லைன்னா நமக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும். 2 தீமோத்தேயு 1:7, God has not given us a spirit of fear but of love, of power and sound mind. When you have fear, you do not have love, you become selfish. When you have fear, you become weak, you're not strong anymore. When you are gripped with fear, you become insane, you do not have sound mind. பயத்தின் ஆவி ஆண்டவர் தரவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இங்க பாருங்க, பயப்படும் பொழுது என்ன ஆகும்னா, we become, when fear is there, what happens? We become selfish. இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 14 பாருங்க, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். செங்கடலுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது மிகவும் பயந்தார்கள். வசனம் 10, Exodus 14:10. எகிப்தின் ராணுவம் அவர்களுக்கு பின்னாக வருகிறதை அவர்கள் கண்டு மிகவும் பயந்தார்கள். They feared. பயப்படுறதுனால என்ன ஆச்சு? அங்க ஒரு 4 காரியம் நல்ல கவனிங்க. When you become fearful, you not only become weak, you not only become selfish, you not only become insane. இன்னும் சில காரியங்களை இங்க இருந்து நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு பயம் இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு 4 காரியத்தை சொல்றேன். 1, செல்ஃபிஷ், அன்பு இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா? 2 தீமோத்தேயு 1:7 இங்க பாருங்க, சுயநலமா நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பயம் வந்த பிறகு நீங்க சுயநலமா நீங்க என்ன பண்ணுவீங்க? மற்றவர்களை குறை சொல்லுவீங்க. உங்களை நீங்க தப்பு செஞ்சா கூட உங்களை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க அதை ஓன் பண்ண மாட்டீங்க. இங்க மோசையை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க பயந்ததுனால, ஏன் எங்களை இங்க கூட்டு வந்த? இது உன் ஃபால்ட்னு சொல்லிட்டாங்க. ஆதாம் ஏவாள் உடைய சம்பவத்துல அந்த பயம் வந்த உடனே ஆண்டவர்கிட்ட ஆதாம் சொல்றான், நீ தந்த இந்த ஸ்திரீ. So you blame God, you blame others, you become selfish. இந்த இடத்துல செல்ஃபிஷ். 2வது, you become short sighted. அதாவது தரிசன பார்வை போயிரும். உங்களுடைய கண்களுக்கு தரிசனம் தெரியாது. தூர பார்வை, தரிசன பார்வையை இழந்து விடுவீர்கள். அங்கே கானானுக்கு போவதற்காக புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது அவர்கள் திரும்பி போயிடலாம் எகிப்துக்குன்னு சொல்றாங்க. You lose sight of vision when you have fear. You do not want to advance, you want to retreat, you do not want to move forward, you want to backslide from the purposes of God. Fear is a strong force that we need to combat and overcome. இந்த பயம் என்பது நம்மை முடக்கி போடக்கூடிய ஒரு உணர்வு, நம்மை தேவனுடைய நோக்கத்திலிருந்து விலக்கக்கூடிய ஒன்று. You become selfish, you become stubborn. 3வது, செகண்ட் என்ன சொன்னேன்? ஷார்ட் சைட்டட். 3வது, you become stubborn. stubborn பிடிவாதம், முரண்டு பிடிக்கிறது. You become stiff and stubborn.
பயத்துல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் வரல. Fear will cause you to not only make wrong choices, but it will make you be so stubborn with your wrong choices. பயம் உங்களை பிடிவாதத்திற்குள்ள கொண்டு போய் நிறுத்தும். பயம் உங்களை தரிசன பார்வையிலிருந்து விலக்கி வைக்கும். பயம் உங்களை சுயநலவாதியாக வைக்கும். It will make you selfish, it will make you short-sighted, it will make you stubborn, it will also make you skeptical. skepticalனா சந்தேகம், சாத்தியத்தை பார்க்க கூடாத ஒரு நிலை, டவுட் வரும். where there is no fear, doubt comes. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களோ ஆண்டவருடைய வழிநடத்துதல் ஆகிய காரியங்கள் எல்லாம் பாசிட்டிவ் காரியங்களை பார்க்க தெரியாது. பயம் வந்த உடனே எல்லாம் நெகட்டிவ் தான் ஃபோக்கஸ் பண்ண தெரியும். பாருங்க, என்னாகமத்துல பாத்தீங்கன்னா அந்த வேவுக்காரர்கள் பயந்ததுனால தான் சுதந்திரிக்க முடியவில்லை. Fear will stop you from inheriting the promises of God. Fear will cripple you from the purposes of God. பயம், fear. 1 சாமுவேல் 17 அதிகாரத்துக்கு வாங்க. Come to 1 Samuel chapter 17. கோலியாத் வந்து ஒவ்வொரு நாளும் சவாலிடும் பொழுது கவனியுங்கள். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 11 வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஒரு ராஜாவும் ஒரு சேனையும் ஒருவனை கண்டு தேசத்தையே கலங்கடிக்கிற ஒரு ஆவி வந்து கொக்கரிக்கும் பொழுது கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். Fear. பாருங்க, கோலியாத்தை வீழ்த்த முடியல. ஆனால் பயம் இல்லாமல் வெளிப்பாடுகளோடு விசுவாசத்தோடு தாவீது வந்து அங்கே மேற்கொள்ளுகிறான். Fear. We're going to talk about that in this session and next session. இந்த செஷன்லயும் நெக்ஸ்ட் செஷன்லயும் இதை குறித்து நாம் பேச போகிறோம். Fear of the Lord என்பது என்ன? பயப்படாதே 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 என்று பைபிள்ல இவ்வளவு சொல்லி இருக்கும் பொழுது திடீரென்று பைபிள்ல கர்த்தருக்கு பயப்படணும்னு ஒன்று போட்டிருக்குதே, அது என்னது? அந்த பயம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் இருந்துச்சுன்னா, மற்ற பயங்கள் எதுவுமே நமக்கு இல்லாமல் போய்விடும். சில வேளையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லாமல் போகிறதுனால்தான் மற்ற தேவையற்ற பயங்கள் நமக்கு வருகிறது. பலவிதமான பயங்கள் இருக்கிறது. ஃபோபியா. சிலருக்கு டார்க்னஸை கண்டு பயம், சிலருக்கு ஹைட்டை கண்டு பயம், சிலருக்கு தனிமையாய் இருப்பது பயம், சிலருக்கு கற்பாம்பூச்சி பயம், சிலருக்கு பல்லி பயம். இப்படி பலவிதமான பயங்கள் இருக்கிறது. பட் fear not. Where there is fear, there is no faith. Fear and faith are not friends. When one exists, the other disappears. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆகவே பயம் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். பயப்படாதே. உயிர் போயிரும்னு பயம். இங்க பாருங்க, கர்த்தர் ஆளுகிறார். யூ கீப் டூயிங் த ரைட் திங்ஸ். உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் சாதகமாக பயன்படுத்துவார். அந்த விசுவாசம் இருக்கட்டும். எபிரேய வாலிபர்கள் 3 பேர் எரிகிற தீக்குள்ளே போட சட்டம் பிறந்திருக்கிறது. அதிகாரத்திலே உள்ள ராஜா சொல்லிவிட்டார். ஆனாலும் பயப்படல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் இருக்குது. காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஆண்டவர் came through for them, right? That is how we should be. ஆமென். இந்த நாட்கள்ல பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல பயப்படக்கூடிய நிறைய சம்பவங்கள்
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். நம்மை பயமுறுத்துகிறவர்கள் எழும்புவார்கள், நம்மை முடக்குவதற்கு, செயலிழக்க செய்வதற்கு. பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் let us look at Acts chapter 5. பயமுறுத்துகிறது என்பது எதிரிக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி. The enemy always uses this strategy to paralyze God's people. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். யார? அப்போஸ்தலர்களை நீங்க பேசக்கூடாதுன்னு முதல்ல சொன்னாங்கல்ல, அவர்கள் இப்பொழுது என்ன பண்றாங்க? கடைசியா பயமுறுத்தி விட்டு விடுகிறார்கள், பேச மாட்டாங்க. ஆனா இவங்க பயப்படலை, தொடர்ந்து இவங்க செய்ய வேண்டியதை செய்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, முதல்ல பயமுறுத்தினார்கள், இப்ப அடிக்கிறார்கள். அதுக்கப்புறம் 7ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தேவானை கொல்லுகிறார்கள். பயமுறுத்துவாங்க, அடிப்பாங்க, கொலை செய்வாங்க. ஆனா எதற்கும் பயப்படாமல் இருக்கிற ஒரு கூட்டம்தான் கடைசி கால எழுப்புதல்ல தேவனால பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரம். சரி, இந்த பயத்தை மேற்கொள்வதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். பாருங்க, பயப்படாதே என்பது ஒரு வாக்கு தத்தம். பயப்படாதே என்பது ஒரு கட்டளை. பயப்பட மாட்டேன் என்பது ஒரு தீர்மானம். பைபிள்ல 3மே இருக்கு. Certain places you will see the word fear not coming as a promise. Certain places there in the context, if you see it, it will be like a command. Don't fear, பயப்படாத, விசுவாசமுள்ளவனா இரு. இன்னும் சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு தீர்மானம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Fear not is a choice. Fear not is a promise. Fear not is a command. சரி, இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறதை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதே பயம் என்று பேசுகிறபடியினால இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதை முதலாவது பார்த்து விடுவோம். இந்த செஷன்ல I'm going to talk about the healthy emotion or the healthy fear. ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே உண்டாகிற 9 நன்மைகள், 9 blessings that you will receive when you fear the Lord என்பதை பேசி நான் இந்த செஷனை முடிவிற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நெக்ஸ்ட் செஷன்ல ஆரோக்கியமற்ற பயங்களை மேற்கொள்வது எப்படி, how to overcome the unhealthy fear என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம், எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 12, சாலமோன் எழுதிய பிரசங்கி கடைசி அதிகாரம், கடைசி 2 வசனங்கள். எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்த ஒரு ஞானி சொல்லுகிறார், எல்லாம் மாயை, எவ்ரிதிங் இஸ் vanity சொல்லிட்டு கடைசியா அவர் என்ன சொல்றாரு? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. Let us hear the summary of the matter. சரி, நிறைய பேசிட்டேன், இப்ப கடைசியா சம்மரி சொல்லிடுறேன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை
கைக்கொள். Fear God and keep his commandments. That is the summary. லைஃப்ல எல்லாவற்றையும் பார்த்த ஒரு ஞானி சொல்லுகிறார் கடைசி, எல்லாம் மாயைப்பா, எல்லாம் மாயை. எல்லாம் அன்ரியல். வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம். வானத்தை தொட முடியுமா? ட்ரை பண்ணலாம், பட் ஆனா யூ கான்ட் ரீச். நீ அந்த ஒரு பிளேஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள நீ வரலாம் நினைக்கிற. சிற்றின்பம், பணம், பதவி எல்லாத்தையும் பார்த்தவன் யாரு? சாலமோன். எல்லாம் வேஸ்ட்பா. காரியத்தின் கடைத்தொகையை சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். Fear God and keep his commandments. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறாரு? ஆபிரகாமை குறித்து அந்த ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. சொந்த மகனை கொண்டு பலிபீடத்துல வைப்பா அப்படிங்கிறாரு. கரெக்டா அவன் கீழ்ப்படிஞ்சிடறான். அப்ப ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டர் மேல் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். See, there will be a test by God. If you are really fearing him, அவருக்கு பயப்படுகிறவனா நீ என்பதை ஆண்டவர் பரிசோதித்து பார்ப்பார், பரீட்சித்து பார்ப்பார். இப்ப ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு ஆபிரகாமுக்கு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்னது? ஒரு நபரை பார்த்து பயப்படுகிறது என்றால் அவங்கள விட்டு ஓடுவோம், அவங்கள விட்டு விலகுவோம். அப்படின்னா ஆண்டவர் விட்டு ஓடுவதும் ஆண்டவரை விட்டு விலகுவதும் அதையா பேசுகிறோம்? நோ. ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட். பயபக்தி என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரெவரன்ஸ், ஒரு மரியாதை. What is the fear of the Lord? The fear that expresses itself in reverence, veneration, awe, a sense of grandeur and majesty of God. பயபக்தி என்ற வார்த்தை தமிழ்ல மரியாதை, பக்தி, தெய்வீக பணிவு போன்ற தன்மைகளை உள்ளடக்கி தேவ உணர்வோடு வாழும் ஒரு வாழ்க்கை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க அப்பா சிகரெட் குடிப்பார். My father smokes, and until he died he did smoke, and his lungs were affected. He was also into alcohol, and finally that ruined his life. அவருடைய வாழ்க்கை அந்த ரெண்டு பழக்கத்தினாலே அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. கடைசியில் தன்னுடைய 47வது வயதுல அவர் மரித்து போனார். யூ நோ மை டெஸ்டிமனி. ஐ ஹவ் ஷேர் திஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். நான் இதை பலமுறை பகிர்ந்திருக்கிறேன். இப்ப எங்க அப்பா ஸ்மோக் பண்றவர். வீட்டிலேயே ஸ்மோக் பண்ணுவார். சிலர் வீட்டில் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, பட் வீட்டில் ஸ்மோக் பண்ணுவார். பிள்ளைகளை என்ன போயிட்டு சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லுவார். ஐ ஹவ் gone to the shop and have bought cigarettes for my dad number of occasions. பல முறை எங்க அப்பாவுக்கு நான் சிகரெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வீட்டில் ஸ்மோக் பண்ணுவாரு. கடையில அவர் இருக்கும் பொழுது ஸ்மோக் பண்ணுவாரு. பட் எங்க தாத்தா வரும் பொழுது, எங்க அப்பாவுடைய அப்பா வீட்டுக்கு வரும் பொழுது எங்க தாத்தாவுக்கும் தெரியும் மகன் சிகரெட் பிடிக்கிறவன்னு தெரியும். ஆனா எங்க அப்பா தாத்தா இருக்கும் பொழுது சிகரெட் வீட்டில் குடிக்க மாட்டாரு. ஆனா மெதுவா குவைட்டா வெளியில போயிட்டு he will smoke and come. எங்க தாத்தாவுக்கு தெரியும் எங்க அவனை காணோம், சிகரெட் குடிக்க போயிட்டானா அப்படின்னு கேட்பாரு. பாருங்க, அப்பா முன்னாடி குடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? It is a sense of respect that my dad is giving to his dad. அப்பாவுக்கு முன்பதாக அவர் சிகரெட் குடிக்கிறது இல்லை. இப்ப ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மரியாதை அவருக்கு பிடிக்காது. ஆகவே அவருக்கு முன்னால நான் இதை செய்ய மாட்டேன் என்று எங்க அப்பா நினைச்சது போல அது மரியாதை அவங்க அப்பாவுக்கு. இப்ப நம்முடைய தேவனுக்கு முன்பாக நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும்
நம்ம செய்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். அப்ப அவர் பார்க்கிறார் என்ற ஒரு நிலையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு ஸ்மோக் பண்றாரு, அவங்க அப்பா பார்க்காம இருக்கணும். பட் நம்ம பரலோக தகப்பனை கொடுத்து பேசும்பொழுது அவர் எல்லா இடத்துலயும் எப்பயும் பார்க்கிறாரு. அதனால நம்ம எப்பயுமே தப்பு செய்யக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. இன்ஃபேக்ட் the Bible says கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை விட்டு விலகுவது. The fear of the Lord is to hate evil. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். Hebrews chapter 12 verse 28 and 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், நல்ல கவனிங்க, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும், அண்டர்லைன், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. Therefore, Hebrews chapter 12, 28 and 29, since we are receiving a kingdom that cannot be shaken, let us be thankful and so worship God acceptably with reverence and awe. For our God is a consuming fire. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? அப்போஸ்தலர் 7:32, Acts chapter 7 and verse 32. Let me read that for you. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Acts chapter 7 and verse 32. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். அங்கே தேவன் பேசுகிறார், அதை கேட்கிறான். இங்கே மோசே அந்த வார்த்தையை கேட்டு நடுங்குகிறான். Moses trembled at the presence of God. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 43. Acts chapter 2 verse 40 to 43. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை கேட்ட மக்கள் ஏறத்தாழ 3000 பேரா இருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய கிரியைகளை பார்த்து அதை பார்த்தவர்கள் ஒரு ரெவரன்ஸ், ஒரு பயபக்தி. God is doing something. ஆமென். அப்போஸ்தலர் 5:11, அனனியா சப்பிராள் உடைய ஜட்ஜ்மெண்ட், அந்த அவர்கள் செத்து போகிறார்கள், அதனுடைய விளைவு என்ன? Acts 5:11. சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்டு என்னாச்சு? கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஐயோ, தப்பு பண்ணா போற்றுவார் போல இருக்கு ஆண்டவர். See, healthy fear coming into the church. When God is doing some miracles and signs and wonders, when the Spirit of God is moving, people are responding. அதை பார்க்கும்போது something is happening. ஒரு பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 2ல. இப்ப 5:11 தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது, பயம் உண்டாகிறது. அப்போஸ்தலர் 9:31. அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியை அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும். The early church had that healthy fear of the Lord. Amen. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதாவது it is not a fear that makes you repel and run away from God. No, no, no. பொதுவா ஒரு ஆளை பார்த்து பயந்தா நம்ம அவங்கள விட்டு ஓடி போவோம் இல்லையா? அது கிடையாது இது.
It is not the unapproachable kind of fear. It is a fear that is built on respect and love. இந்த பயம் நமக்கு தேவை. மற்ற பயங்கள் எல்லாம் ஓவர் கம் பண்ணுவதை குறித்து நாம் நிச்சயம் பேசுவோம். இந்த இயேசுவை போல குணத்துல மாறுகிற பாதையில நம்ம கரெக்டா போகணும்னா இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற இந்த ஒரு ஹெல்த்தி இமோஷன் we need. மத்தேயு 10:28 Matthew chapter 10 verse 28 என்ன வாசிக்கிறோம்? Do not be afraid of those who kill the body but cannot kill the soul. Rather be afraid of the one who can destroy both soul and body in hell. மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். Have the fear of the Lord. இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே உண்டாகிற நன்மைகளை வேகமாக நாம் பார்க்க போகிறோம். நம்பர் 1, அல்லது இப்படி பார்ப்போம். What does the fear of the Lord do in our life? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அது எப்படிப்பட்டதான காரியமாக அது வெளிப்படும்? When we have the fear of the Lord, what actually happens என்பதை முதலாவது ஒரு 3 காரியத்தை பார்த்துடலாம். அதற்கு அப்புறம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால உண்டாகிற ஒரு 6 நன்மைகளை நாம் பார்க்கலாம். சரியா? What does fear of the Lord do in our life? தீமையை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ உதவுகிறது. Fear of the Lord gives strength to hate evil and live a holy life. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9ஆம் வசனம். Genesis chapter 39 and verse 9. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். This is the fear of the Lord. தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? He feared God and departed from evil. அதை நீங்க பாருங்க. நீதிமொழிகள் 8:13, நீதிமொழிகள் 3:7, நீதிமொழிகள் 16:6, சங்கீதம் 19:9 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் தீமையை விட்டு விலகுவது என்பதை குறித்து நீங்க இந்த வசனங்களிலே பார்ப்பீர்கள். Fear of the Lord is to depart from evil. Proverbs 8:13, Proverbs 3:7, Proverbs 16:6 and Psalm 19:9. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நெகேமியா தேவனுக்கு பயந்தபடியினாலே அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லை. He did not abuse his authority, abuse people and misuse his authority because he feared the Lord. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்ததுனாலே, கவனிங்க, நெகேமியா 5:15, நானோ தேவனுக்கு பயந்ததுனால் இப்படி செய்யவில்லை. abusing people and misusing authority, நான் அதை செய்யல. நானோ தேவனுக்கு பயந்ததனால் இப்படி செய்யவில்லை. நானோ தேவனுக்கு பயந்ததனால் இப்படி செய்யவில்லை. நெகேமியா 5:15, ஆதியாகமம் 39:9, நான் பயந்ததனாலே இப்படி செய்யவில்லை என்று யோசேப்பும் சொல்லியிருக்க கூடும். என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட புதுசுல 1985 ரட்சிக்கப்பட்டேன். 1985 I got saved.
1984, my dad passed away. Almost few months later, I got saved. 1985 end 86 earlyல ரட்சிக்கப்பட்டேன். அப்ப ஒரு ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு 300 ரூபா சம்பளம் ஒரு இடத்துல வேலை. பட் ஆனால் அந்த டைமில் 2000 ரூபா சம்பளம் ஒரு இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு நபர் எனக்கும் அவருடைய மகனுக்கும் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு, அவருடைய மகனுக்காக தான் வேலை வாங்கி கொடுக்க போறாரு. பட் எனக்கும் அவன் ஃப்ரெண்டு, நான் அவன் கேட்டதுனால என் ஃப்ரெண்டுக்கும் வேணும்ப்பான்னு கேட்டதுனால, கஷ்டப்படுற குடும்பம் அவனுக்கும் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்ட உடனே, அப்பா இறந்துட்டார் இப்பதான் அப்படின்னு சொன்ன உடனே அவரு சொல்லிட்டாரு சரிப்பா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு பேசிட்டாரு. ஆனா என்ன சொன்னாங்கன்னா 2000 ரூபா சம்பளம். இங்க பாருங்க, அப்ப 2000 ரூபானா 1985ல தட்ஸ் a lot of money. 300 ரூபா தான் எனக்கு சம்பளம் கிடைச்சது. வேற ஒரு வேலைக்கு போனேன் அதற்கு பிறகு. பட் இந்த வேலை எனக்கு ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, அந்த வேலை கிடைச்ச உடனே அந்த வேலை வாங்கி கொடுத்தவருக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்க சொன்னாங்க. ஒரு மாசம் சம்பளம் தான். பட் எனக்குள்ள அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஏதோ ஒரு உணர்வு சொல்லுச்சு, நீ தப்பு செய்யற கூடாது, வேண்டான்னு சொல்லிடு. நான் ஆக்சுவலா வேண்டான்னு சொன்னேன். இப்ப திரும்பி பார்க்கும் பொழுது எப்படி சொன்னேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பட் ஐ டிட் தட் பிகாஸ் அந்த 2000 லஞ்சம் கொடுக்க மாட்டேன். Fear of the Lord is to depart from evil. முதலாவது, தீமையை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ உதவுகிறது. இரண்டாவது, ஆயுசு நாட்களை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறது. Promises long life and blessings. சங்கீதம் 128 படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய வேலை, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அவனுடைய பேரப்பிள்ளை, அவனுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சங்கீதம் 128 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மகன், ஒரு மனுஷன் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவான். நீதிமொழிகள் 10:27 அது உங்களுக்கு லாங் லைஃபை கொடுக்கிறது. It gives long life. Proverbs 10 and verse 27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அனனியா சப்பிராளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஜீவன் போனது. அதுக்காக ஜீவன் போகிறவர்களுக்கு எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா there is a dynamic that is in operation where when you fear the Lord there is this blessing that is attached. ஆமென். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். The fear of the Lord is a fountain of life, turning a man from the snares of death. நீதிமொழிகள் 14:27 வாசிச்சேன் இங்கிலீஷ்ல. தமிழ்ல நீதிமொழிகள் 22:4 வாசித்தேன். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இல்ல, நீதிமொழிகள் 22:4 22 and verse 4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். Reward for humility and fear of the Lord, wealth, honor and life. நீதிமொழிகள் 19:23. satisfaction and protection நமக்கு உண்டாகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவர்கள் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ப்ரொடெக்ஷன். முதலாவது, தீமையை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ உதவுகிறது. இரண்டாவது, ஆயுசு நாட்களை பெருக பண்ண அது உதவுகிறது. மூன்றாவது, ஞானத்தை தந்து உறுதியாய் நிற்க பலன் தருகிறது. ஞானத்தை தந்து உறுதியாய் நிற்க பலன் தருகிறது. guarantees wisdom and strength. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:16 a wise man fears the Lord என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:33 ஞானத்தை போதிக்கும் என்று வாசிக்கிறோம்.
மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்தை ஓவர் கம் பண்ணி தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே தானியேல் இருந்தான். அவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். Guarantees wisdom and strength, promises long life and blessings, gives strength to hate evil and live a holy life. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் லோவர்ட், moral absolutes are ignored, people are caught with everyone does it syndrome. why இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நெறி வாழ்க்கை தரம் குறைந்திருக்கிறது. எல்லாரும் செய்கிறார்களே நானும் செய்வேன் என்ற ஒரு மனநிலை மக்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஸ்டாண்டர்ட் என்று ஒன்று இல்லாமல் போய்விட்டது. Because there is no fear of the Lord. Wrong fear and right fear. தவறான பயமும் சரியான பயமும். Wrong fear will rob God's blessings away from your life, but godly fear will pour out God's blessings on your life. ஆரோக்கியமற்ற பயம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை திருடும். தெய்வீக பயம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். Worldly fear will cause us to be anxious and uncertain, but godly fear will make you confident and bold. தவறான பயம் என்பது உங்களை கவலை கொள்ளும், ஒரு நிலையற்ற நிலைக்கும் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொண்டு வரும். Worldly fear will cripple you, but godly fear will cause you to rise up. உலக பயம், ஆரோக்கியமற்ற பயம் உங்களை முடக்கி போடும். ஆனால் தெய்வீக பயமோ உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்யும். Worldly fear will cause you to doubt, but godly fear will motivate faith. ஆரோக்கியமற்ற உலகத்திலே நமக்கு இருக்கிறதான பயங்கள் நம்மை சந்தேகத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆனால் தெய்வீக பயமோ நம்மை விசுவாசத்திலே எழுச்சி அடைய செய்யும். Fear of the Lord develops character in us. ஆமென். ஆரோக்கியமற்ற பயத்திலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியமான பயத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. ஆண்டவர் இன்றைக்கு தன் ஆத்துமாவை விலைக்கு போக செய்யக்கூடாத ஒரு men of integrity, என்னுடைய ஆத்துமா விலைக்கு போகாது, my soul is not for sale என்று சொல்லக்கூடிய நபர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஏசாயா 11ஆம் அதிகாரம், Isaiah chapter 11. முதல் 3 வசனங்கள். Let me read Isaiah chapter 11 verse 1 to 3. This is the prophetic scripture concerning Jesus. இயேசுவை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தை. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நீங்கள் 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீங்க. இட் இஸ் a prophetic scripture concerning Jesus. இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க. பிதா காட்டுகிறதை மட்டும்தான் செஞ்சார். யோவான் 5:19. என் சித்தம் அல்ல உம் சித்தம்னு சொன்னாரு. லூக்கா 22:42. என்னுடைய ஆகாரம் தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் என்று யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் சொன்னார். Jesus said, not my will but your will. Luke 22:42. He also said that his food is to do his Father's will. John 4:34. He said he only did what the Father showed him. John chapter 5 verse 19. Why? Because of the fear of the Lord. நியாயாதிபதிகள் புத்தகத்தை படிச்சு பாருங்க. தெய்வ பயம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் வருகிறது.
தனியா இருக்கிறதற்கு பயம், அதனால ஊரோட ஒத்து போயிருவோங்கிற ஒரு எண்ணம். ஆனால் நமக்கு தானியேலுடைய வாழ்க்கை, நமக்கு எபிரேய வாலிபர்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கை, ஸ்தேவானுடைய வாழ்க்கை, இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்ப வேகமா இன்னொரு 6 பிளெஸிங்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே உண்டாகிற நன்மைகள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே உண்டாகிற நன்மைகள். நம்பர் 1, ஒரு 6 காரியங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். It positions our hearts to receive answers. ஜெபத்திற்கு பதில் பெற நம்மை அது நிலைப்படுத்துகிறது. It positions our hearts to receive answers for our prayers. எபிரேயர் 5:7, Hebrews 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. கவனிச்சீங்களா? தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. Fearing God is a good position to be in. It is a position where our prayers are heard. Who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with vehement cries and tears to him who was able to save him from death, and was heard because of his godly fear. He was heard because of his godly fear. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணார். ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தம். சங்கீதம் 33:18, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாய் இருக்கிறது. Behold, the eye of the Lord is on those who fear him, on those who hope in his mercy. Psalm 33:18. Amen. It positions our hearts to receive answers. Number 2, we're talking about the blessing of the fear of the Lord. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்துகிறது. நம்பர் 2, it assures us of God's abundant goodness. சங்கீதம் 31:19, தேவனுடைய நன்மை பெருக்கத்திற்கு அது நிச்சயத்தை கொண்டு வருகிறது. முதலாவது ஜெபத்திற்கு பதில் பெற நம்மை நிலைப்படுத்துகிறது. இரண்டாவது தேவனுடைய நன்மை பெருக்கத்திற்கான நிச்சயத்தை கொண்டு வருகிறது. Number 1, it positions our hearts to receive answers to our prayers. Number 2, it assures us of God's great and abounding goodness. Psalm 31:19, சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணின காரியங்கள், உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Oh, how great is your goodness which you have laid up for those who fear you, which you have prepared for those who trust in you in the presence of the sons of men. Oh, how great is your goodness which you have laid up for those who fear you. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணின காரியங்கள், உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் 128ஆம் சங்கீதத்தில் இருக்கிறதை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாடி சொன்னேன் இல்லையா? நான் கர்த்தருக்கு பயந்து அந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில வேலை வேண்டாம்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன, நான் குறைஞ்சா போயிட்டேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே. ஒரு டெம்பரரி செட்பேக் இருக்கிற மாதிரி இருக்கலாம் when you fear God, but ultimately you will see the blessing of God. Joseph was blessed in the later part of his life, but when he feared the Lord, he was thrown into prison. Temporal setback irkalam. It assures us of God's great and abounding blessing. தேவனுடைய நன்மை பெருக்கத்திற்கான நிச்சயத்தை கொண்டு வருகிறது.
Oh, how great is your goodness which you have laid up for those who fear you. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணின காரியங்கள், உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. யாத்திராகமம் 1:21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். Because the midwives feared God, God blessed their household. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Number 3, it promises divine angelic protection. தெய்வீக பாதுகாப்பை உங்களுக்கு அது வாக்களிக்கிறது. நிறைய பேர் பயந்து போயிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, அவர்களுக்கு பாதுகாப்பு போயிடும், ஆபத்து வந்துடும் நினைக்கிறாங்க. No, when you fear God, you have divine protection. It's a powerful promise. It's a supernatural protection. It is a divine protection. இது ஒரு தெய்வீக பாதுகாப்பு. இங்க பாருங்க, சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். The angel of the Lord encamps all around those who fear him and delivers them. The angel of the Lord encamps all around those who fear him and delivers them. தெய்வீக பாதுகாப்பை நமக்கு வாக்களிக்கிறது. முதலாவது ஜெபத்திற்கு பதில் பெற நம்மை நிலைப்படுத்துகிறது. இரண்டாவது தேவனுடைய நன்மை பெருக்கத்திற்கான நிச்சயத்தை கொண்டு வருகிறது. மூன்றாவது தெய்வீக பாதுகாப்பை நமக்கு அது வாக்களிக்கிறது. இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்றது மெய்காப்பாளன். The one who was supposed to protect Indira Gandhi, the former Prime Minister of India, was killed by a bodyguard who was supposed to be protecting her. We are living in a season where protection is a big issue. ஆண்டவர் பாதுகாப்பார். எலியாவை ஆண்டவர் பாதுகாத்தார் சூப்பர் நேச்சுரலா. ராஜா தேடுகிறான், ஒரு தேசமே தேடுகிறது. He was protected. அவன் அதே தேசத்துக்குள்ள வந்து மறுபடியும் ராஜாவிடத்துல பேசுகிறான். கர்த்தர் பாதுகாத்தார். தெய்வீக பாதுகாப்பை இது வாக்களிக்கிறது. It promises divine angelic protection. The angel of the Lord encamps all around those who fear him and delivers them. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 115:11 சங்கீதம் 115:11 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். You who fear the Lord, trust in the Lord. He is their help and their shield, protection. Hallelujah. நாலாவது blessing. Fourth blessing. Fear of the Lord க்கு வர்ற ஆசீர்வாதம். It promises us the supply of his provision. அன்றாட தேவைகள், அடிப்படை தேவைகள் மற்றும் அத்தியாவசிய தேவை சந்திக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 34:9 Oh, fear the Lord, you his saints. There is no want to those who fear him. There is no want to those who fear him. அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லை? குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அதுக்கு முந்தின வசனம், அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதம் 111:5 தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். He has given food to those who fear him. He will ever be mindful of his covenant. Amen. It promises us the supply of his provision. அன்றாட தேவைகள், அடிப்படை தேவைகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இவ்வளவு இருக்குதே, பேசாம கர்த்தருக்கு மட்டும் பயந்து வாழ்ந்துருவோம். ஆமென். அதை தான் சொல்றாரு பிரசங்கி. காரியத்தின் கடைத்தொகை என்னப்பா? Fear God and keep his commandments. அவ்வளவுதான்டா, லைஃப் கரெக்டா போயிரும்டா. ஆமென். Number 5,
we will find the fulfillment of our desires and the assurance of guidance. நம்முடைய விருப்பம் நிறைவேறுகிறது, நம்முடைய பாதை செவ்வாய்ப்படுத்தப்படுகிறது. சங்கீதம் 145:19, Psalm 145 and verse 19. He will fulfill the desires of those who fear him. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களின் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். This is a wonderful promise. We all want our dreams and visions to come true, correct? You want you to succeed in what you put your hands to, correct? நீங்க கை வைக்கிற காரியம் வாய்க்கணும், நம்முடைய கனவுகள் தரிசனங்கள் நிறைவேறணும். ஆசைதானே? கர்த்தருக்கு பயப்படுங்க, ஃபவுண்டேஷனை கரெக்டாக வச்சுக்கிடுங்க. சங்கீதம் 25:12-13, Psalm 25:12-13. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். Who then is the man that fears the Lord? He will instruct him in the way chosen for him. He will spend his days in prosperity and his descendants will inherit the land. விருப்பம் நிறைவேறுகிறது, பாதை செவ்வைப்படுகிறது. Don't you want that? Number 6, it produces success in leadership. வெற்றியுள்ள தலைமைத்துவத்தை அது வாக்கு பண்ணுகிறது. யாத்திராகம் 18:21 எத்ரோ மோசேக்கு கொடுக்கிற ஆலோசனை, 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 1000 பேருக்கு அதிபதி என்ற நிலையிலே லீடர்ஷிப்பை பிளேஸ் பண்ணுவதற்காக அங்கே சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த 4 தகுதிகள் யாத்திராகம் 18:21 அதுல ஒரு தகுதி என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன், the one who fears the Lord. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை இருக்கிறவர்களும் லீடர்ஷிப்ல இருக்கிற நபர் அப்படிப்பட்ட தகுதி உடையவராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். Church is a place to perfect Christians, saints, and therefore the leader who leads them, those who are in leadership, must fear the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு இருக்கணும். ஆமென். 6 காரியங்களை பார்த்தோம். ஜெபத்திற்கு பதில் பெற நம்மை அது நிலைப்படுத்துகிறது. 2வது, தேவனுடைய நன்மை பெருக்கத்திற்கான நிச்சயத்தை அது கொண்டு வருகிறது. 3வது, தெய்வீக பாதுகாப்பை நமக்கு வாக்களிக்கிறது. 4வது, அன்றாட தேவைகள், அடிப்படை தேவைகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் நமக்கு சந்திக்கப்படுகிறது. 5வது, விருப்பம் நிறைவேறுகிறது, பாதை செவ்வைப்படுத்துகிறது. 6வது, வெற்றியுள்ள தலைமைத்துவத்தை அது வாக்கு பண்ணுகிறது. Number 1, it positions our hearts to receive answers for our prayers. Number 2, it assures us of God's great and abounding goodness. Number 3, it promises divine angelic protection. Number 4, it promises us the supply of his provision. Number 5, we will find the fulfillment of our desires and the assurance of guidance. Number 6, it produces success in leadership. Wow. Who doesn't want this? We all want this, right? யாருக்கு இது வேண்டாம்? நம்ம எல்லாருக்குமே அது தேவை தானே? அப்ப என்ன பண்ணணும்? What should we do? We should fear the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமென். முதல்ல ஒரு 3 காரியத்தை பார்த்தோம், இப்பொழுது ஒரு 6 காரியத்தை பார்த்தோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயமும் மற்ற பயம் இருக்கக்கூடாது, இந்த பயம் இருக்கணும். இப்ப எந்த பயம் இருக்கணும், அதனால உண்டாகிற நன்மைகளை பார்த்து விட்டோம். இப்ப அடுத்து நெக்ஸ்ட் செஷன்ல we will look at how to overcome the unhealthy fear. Amen. And அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா இது ஒரு பெரிய ஒரு பேட்டில் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்ல, நம்முடைய கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி ஜேர்னியில, லீடர்ஷிப்ல. திஸ் இஸ் ஹியூஜ் ஃபியர் ஃபேக்டர். தி எனிமி வில் யூஸ் திஸ் ஃபியர் ஃபேக்டர் அண்ட் ட்ரை டு கிரிப்பிள் யூ. உங்களை முடக்கி போட நினைப்பான். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நெக்ஸ்ட் செஷன்ல வில் கெட் இன் டு சம் ப்ராக்டிக்கல் டீடைல்ஸ் ஆஃப் ஓவர் கமிங் ஃபியர். ஜோமனோமா, நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இந்த செஷன்ல பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Trust you are blessed, but we are only halfway through.
நெக்ஸ்ட் செஷன்ல we will complete the remaining part which actually deals about the unhealthy fear. ஆரோக்கியமற்ற பயத்தை குறித்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். See you in the next session.